ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஐயா, கடந்த எபிசோட்ல நம்ம பாத்தீங்கன்னா இருக்கிற ஒவ்வொரு லக்னத்திலயும் இருக்கிற விஷயங்கள், அதாவது பிரச்சனைகள் என்ன, அதாவது எல்லாம் இருந்தும் ஏன் இந்த மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு வருது, நம்மளுக்கு மட்டும் ஏன் குறிப்பிட்ட இந்த கஷ்டங்கள்ல வருது, எதனால இந்த கஷ்டங்கள் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு இருக்கோம். உங்க ஸ்டைல்ல சொல்லணும்னா குறியீடுகள் இதை வச்சு கூட கொஞ்சம் விமோசனம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அளவு குறியீடுகள் நீங்க கொடுத்துட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய லக்னம் ரிஷப லக்னம். ஸோ ரிஷப லக்னத்துக்கு இந்த மாதிரி கர்ம சனி, அதாவது கர்மாவா நம்ம செயல்படுறதுக்கு சனி பகவான் தான் அந்த காரகன்னு சொல்லலாம். நம்ம கர்மத்தை வந்து கணக்கு போட்டு பார்க்கறது சனி பகவான் தான். இவருக்கு சனியும் பார்த்தீங்கன்னா இப்போ லாபஸ்தானத்துல உட்காந்துருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சனி பகவான் டெய்லி வந்து பணத்தை கொட்டுவாரா, இன்னும் அள்ள முடியுமா கொட்டின பணத்தை? சனி பகவான் என்னதான் பண்ண பண்ண இருக்காருங்க ஐயா? நிச்சயமாக ரிஷப லக்னத்துக்கு பாரம்பரிய ஜோதிடத்துல எப்பவுமே ஜோதிடர்கள் சொல்றது லக்ன யோக கிரகம் அப்படின்ட்டு. ம். ம். பாக்யாதிபதி தர்ம கர்மாதிபதி யோகம் வாங்கினவரு அப்படிங்கிற ஒரு ம். அந்தஸ்தை கொடுக்குறாங்க. ம். இப்ப நம்மளுடைய பார்வையில ரிஷப லக்னத்திற்கு சனியினுடைய பங்களிப்பு அப்படின்றது தன்னுடைய அறிவு, ம். தன்னுடைய புதுசு புதுசா செயல் திட்டம் தீட்டுறது, நம்பிக்கை, தைரியம், இத வந்து ம். சனி கொடுக்கிறார். ம். பொதுஜன தொடர்பு கொடுக்கிறார். அதே மாதிரி ம். ஒரு நிலைத்த நண்பர்களை கொடுக்கிறாரு. ம். நிலைத்தபடியாக அவங்கள வந்து சமுதாயத்துல அடையாளம் காட்டுறதுக்கு சனி வந்து ஒரு காரணமா இவங்களுக்கு இருக்காங்க. ம். ஆனா அதை விட்டுட்டு நாம ஆதிபத்திய ரீதியா போய் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து இது எதிரா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி 10ஆம் வீடு வந்து இவங்களுக்கு கும்பராசின்னு எடுத்துக்கோங்க. ம். அந்த 10ஆம் வீட்டுக்கு வந்து சனியினுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு அப்படின்னு பாருங்க. அந்த ம். 10ஆம் வீட்டுக்கு 2ஆம் இடத்துலயும் 6ஆம் இடத்துல கடகத்திலையும் அந்த 10க்கு 10ஆன 7ஆம் வீட்லயும் தான் இருக்கு. ம். அப்ப இந்த 10ஆம் வீட்டுக்கு வந்து அப்படியே முழுசா 100% பலன் கொடுக்கிறவரா கிடையாதுங்க. அப்ப இவங்களுக்கு வந்து எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாங்க அப்படின்னா, இவங்களை வந்து மூளை உழைப்பு மட்டும் இல்ல, இவங்களுக்கு வந்து ஒரு மீடியேட்டராவே போய்கிட்டு இருக்கும். முழுக்க முழுக்க நான் ஓனரு, முழுக்க முழுக்க நான் உற்பத்தி பண்ணுவேன், ட்ரேடிங் பண்ணுவேன் அப்படின்னு பெரிய லெவல்ல போகக்கூடாது. சிறப்பு, சிறப்பு. யாருக்கு? சனி திசை நடக்கிறவங்களுக்கு. ம். ம். புத்திகள் இப்ப நடந்தாலும். ஆமாம். உதாரணத்துக்கு இப்ப இவங்க லக்ன புள்ளி அப்படிங்கிறது இப்ப ரோகிணியில பிறக்குறாங்க அப்படின்னா, அங்க 10ஆம் இடத்துல இருக்கிற நட்சத்திரம் யாரு பாருங்க? ராகு தான் இருக்காரு. ம். அப்ப இப்ப அதே ராகு அந்த 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ம். கோச்சரமா. ம். அதனால அதனாலதான் யார் யாருக்கெல்லாம் ராகு திசை நடக்குதோ அவங்களுக்கு இப்ப தொழில் பலன் நல்லா டெவலப் ஆகும். ம். இந்த சனி திசை என்ன பண்ண இருக்கிறாரு அப்படின்னா, போன 2½ வருஷம் அடி வாங்கினதை கொஞ்சம் மீட்டு தந்துருவார். ம். 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 இப்ப என்ன பண்ணுவாரு? ஓரளவுக்கு மன திருப்தியா இருக்கு. என் சங்கடங்கள், பிரச்சனைகள், வழக்குகள், உறவினர்களோட பிணக்குகள் இதெல்லாமே தீர்ந்துருச்சுன்ற ஒரு நிலைமை வந்துரும். அதுக்கு வந்து ம். நல்லது பண்ணுவாரு சனி. ம். அதைத்தான் நான் வந்து ஜோதிடத்துல 2 பிரிவா பிரிக்கிறேன். அகம் சார்ந்தது, புறம் சார்ந்தது. ம். லக்னம் சார்ந்தது, லக்னம் சாராதது. இந்த ம். மெத்தட்ல நம்ம பிரிச்சு பார்த்தா தான் ஒரு கிரகம் எதை கொடுக்கும், எதை கொடுக்காதுன்னு நமக்கு தெரியும். ம். ம். அப்படி இருக்கும் பொழுது இப்ப இந்த சனி வந்து இவங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்களை கொடுக்குதுங்கும் போது நம்ம பெரிய உற்பத்தி சார்ந்த ட்ரேடிங் சார்ந்த விஷயத்துக்கே போகக்கூடாது. சனியை இழுக்கக்கூடாது. ம். ம். இப்ப ஒரு பெரிய ஐடி கம்பெனில பெரிய சிஇஓவா இருக்காரு. ம். அப்ப அவருக்கு வந்து இந்த சனி நல்லதா வேலை செய்யும். ம். அதே நேரத்துல இப்ப ஒரு பெரிய கார் கம்பெனி உற்பத்தி தொழிற்சாலை வச்சிருக்காருன்னா அவருக்கு இந்த சனி வேலை செய்யாது. உற்பத்தி செய்யற இடத்துல. வேலை செய்யாது. அங்க யாரு வேலை செய்வாருன்னா ராகு வேலை செய்வார். ம். ம். அப்ப இப்படி பிரிச்சு பார்த்து நம்ம உற்பத்தி பண்ற தொழில் பண்றோமா அல்லது நாம மூளை உழைப்பு புத்தியை வச்சு தொழில் பண்றோமா அப்படின்ற ஒரு கேள்வியை வச்சுக்கிட்டு நமக்கு நடக்கிற திசை அகம் சார்ந்து வேலை செய்தா புறம் சார்ந்து வேலை செய்தா இதெல்லாம் தெரியாம நாம என்ன பண்ண போறோம்? ம். 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 அப்ப நிச்சயமா சொல்றேன், சனியை மட்டுமே கணக்குல எடுக்காதீங்க.
சனி திசை நடந்ததுன்னா யாரெல்லாம் மூளை உழைப்புல இருக்கீங்களோ, யாரெல்லாம் மீடியேட்டரா இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல காலகட்டம் தான். அவங்க ஜனன ஜாதகத்துல வந்து சனி தொழில் ஸ்தானத்துல, அதாவது ராகுனுடைய நட்சத்திரத்துல இருந்தால் ம். 2ஆம் இடத்துலயோ 6ஆம் இடத்துலயோ 10ஆம் இடத்துலயோ, அதாவது திருவாதிரையிலயோ சுவாதியிலயோ சதயத்திலேயோ அல்லது புனர்பூசத்திலேயோ விசாகத்திலேயோ பூரட்டாதியிலேயோ இருந்தால் இவங்களுக்கு சனி திசை நடந்தால் இப்ப நல்ல காலம்தான். ஏனென்றால் இந்த நட்சத்திர சர்க்கியூட்டு உண்மையா நமக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரியாம நான் பாட்டுக்கு பிளண்டா 10ஆம் இடத்துல வந்துருச்சு, 10ஆம் அதிபதி வந்துருச்சு, 11ல இருக்காரு, இப்படி எல்லாம் ஜோதிடமே வேலை செய்யாது. ம். அது அந்த ம். காலத்துக்கு சரியா போச்சு. ஜோதிடம் தோன்றின காலத்துல சரியா போச்சு. இன்னைக்கு இருக்கிற பல்லாயிரக்கணக்கான படிப்பு, பல்லாயிரக்கணக்கான தொழில், இதுக்கு வந்து அகம் சார்ந்த தொழில், புறம் சார்ந்த தொழில், இப்படி கரெக்டா எடுத்து பேசினால் மட்டும்தான் இங்க வேலை செய்யும். அதனால இவங்களுக்கு வந்து ராகு திசை குரு திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. ஏன்னா 2ல குரு இருக்காரு, 10ல ராகு இருக்காங்க. அந்த வகையில உற்பத்தி சார்ந்த தொழில் பண்றவங்க ரிஷப லக்னக்காரர்களுக்கு இவங்களுக்கு இப்ப அற்புதமா இருக்கு. அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன மாதிரி யாரெல்லாம் புலம்புறாங்களோ, நமக்கு கஷ்டம், பிரச்சனையே தீரல, இதுக்கெல்லாம் சொல்றாங்களோ, சொல்யூஷன் சொல்றாங்களோ அப்படின்னா 8ஆம் இடம் 4ஆம் இடம் 12ஆம் இடம் சம்பந்தப்பட்ட திசை நடக்கும். இல்லாம அந்த ம். அந்த கேள்வியே வராது. ம். இப்ப ம். வந்து ம். கேது திசையோ சுக்கிர திசையோ சூரிய திசையோ நடக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்ல வந்தேன். கண்டிப்பா, அப்ப கண்டிப்பாங்க. அந்த மாதிரி திசைகளை வந்து நாம பிரித்து பார்க்கணும். நம்ம பிறந்த நேரத்துல எந்தெந்த கிரகம் தொழிலுக்கு ஆதிக்கம், எந்தெந்த கிரகம் அகம் சார்ந்து வேலை செய்யுது, புறம் சார்ந்து வேலை செய்யுதுங்கிற சிந்தனையை கரெக்டா முடிவு பண்ணிட்டு நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரிஷப லக்னக்காரர்கள் வந்து எதையுமே ஸ்டேபிளா முடிவெடுப்பாங்க. ம். 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 அதாவது வந்து ரைட் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்துட்டான்னா அந்த பாதையில ஸ்டிக் ஆன் பண்ணிட்டு ஆசிலேஷன் மைண்ட் இல்லாம அப்படியே போகக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏனென்றால் அவங்களுக்கு வந்து 4ஆம் இடமும் ஸ்திர ராசி, 10ஆம் இடமும் ஸ்திர ராசி, 7ஆம் இடமும் ஸ்திர ராசி, லக்னமும் ஸ்திர ராசி. அப்ப ஒரு மாதிரி நிலைத்த தன்மையில வளரக்கூடிய அற்புதமான யோகம் அவங்களுக்கு இருக்கு. ஐயா மேஜரா இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, படிப்புக்கான வேலை இல்ல. நான் ஒரு இதுக்கு ஸ்கில்லுக்கு படிச்சேன். பட் என்னன்னா, வேலை இல்லனால இங்க போய் உட்காந்துருக்கேன். அத நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கிறது. நம்ம என்னவோ என்னவோ பண்ணணும். ஆனா நம்மளுக்கு வந்து கரெக்ட்டா இது பொசிஷன் கிடைக்கல. நல்லா உழைச்சுக்கிட்டு இருக்கோம். பதவி கிடைக்கல. இன்சென்டிவ் கிடைக்கல. ஸோ இந்த மாரி ஏதாவது ஒரு குறைகள் வந்துகிட்டே இருக்கு. மனச்சோர்வு ஆகுறாங்க. இந்த மனச்சோர்வு வந்து எதனால ஏற்படுதுங்கய்யா? எந்த ஒரு ஜாதகத்திலையுமே நமக்கு 4ஆம் இடம் அல்லது 9ஆம் இடம், 4ஆம் இடம் என்பது மீடியமான கல்வி. ம். இப்ப வந்து ஒரு டெக்னிக்கல் கல்வி படிக்கிறீங்க, இன்ஜினியரிங் படிக்கிறீங்க அப்படின்னா 4ஆம் இடம் 10ஆம் இடம் வந்து கல்வி. ம். இப்ப அதே வந்து பிஹெச்டி வரைக்கும் போறீங்க அப்படின்னா உயர்கல்வி போறீங்கன்னா 9ஆம் இடம். ம். அப்ப இந்த பாவ புள்ளிகள் இந்த ரிஷப லக்னக்காரர்களுக்கு இப்ப நட்சத்திர ரீதியா எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய கல்வி படிக்கிறவங்களுக்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் தான் வரும். ம். இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து 2 6 10ல தொடர்பு இருக்கிறவங்களுக்கு படிச்ச வேலையே கிடைச்சிரும், ம். பிரச்சனை வராது. ஆனா அதே வந்து இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் வந்து இவங்களுக்கு 4 8 12ல இருந்தாலோ, அதே 1 5 9ல 3 7ல இருந்தாலோ, ஒற்றைப்படை பாவங்கள்ல இருந்தாலோ படிப்புக்கு உண்டான ஒரு ஒரு மெரிட்டே இவங்களுக்கு கிடைக்காது. படிச்ச வேலைக்கும் போக முடியாது. இவங்க படிச்ச பேரு தான் இருக்குமோ ஒழிய அந்த படிச்சதை அப்ளிகேஷன் பண்றதுக்கு வாய்ப்பு வராம போயிடும். ஐயா மேஜரா இவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளமே பார்த்தீங்கன்னா, இந்த 7ஆம் பாவம் தான். கலத்திரஸ்தானம். கலத்திரஸ்தானத்த பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. இவங்க 7ஆம் பாவம், காலச்சக்கரத்துக்கு 8ஆம் பாவம். அப்ப ஓ! என்ன ஆகும்? அதுவும் விருச்சிக ராசி, அதுவும் செவ்வாயினுடைய வீடு. அதனால இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு, இவங்களுக்கு மாட்டிக்கிறதுக்கு அப்படிங்கறது எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரிஷபத்துக்கு தான் பொருந்தும். ம். ம். அதனால திருமண வாழ்க்கையில வந்து இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா சனியினுடைய நட்சத்திரமே தான் இருக்கு. அதனால அனுசம். காலதாமதமான திருமணம், கொஞ்சம் கிரேடு குறைவான திருமணம், அதே மாதிரி மனசுக்கு ஒத்து போகாத திருமணம். இவங்க நல்லா அழகா இருப்பாங்க, அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி. ஆனா அதே லைஃப் பார்ட்னர் அந்த ரேஞ்சுக்கு கிடைக்காது.
அப்ப இதன் காரணமாக இவங்களுக்கு என்ன ஆகும்? ஒரு அதிருப்தி நிலவும். ரெண்டாவது, அப்படி வரக்கூடியவங்கனால இவங்க வந்து வேதனைப்படணும்னு விதி இருக்கு. ம், ம், அதனால என்ன ஆகுதுன்னா, ஒண்ணு மேரேஜ் ஆகுற வரைக்கும் பிரச்சனை பண்ணுது. மேரேஜ் ஆன பிறகு இவங்கள துன்பத்துல ஆழ்த்துது. அப்ப இவங்க எதிர்பார்க்கிற விஷயம் வந்து அதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ம், மேரேஜுங்கிறது ஒரு பெரிய கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரசிச்சு மைண்ட்ல வந்து கற்பனை பண்றதே விட்டுறணும், என்னை கேட்டா. அதுல யாருக்கு வந்து இவங்களுக்கு நல்லா இருக்கிறாங்க, மேரேஜ் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு காரணம் வந்து இப்ப இவங்க பிறக்கும் போது ஒரு ராசியில பிறப்பாங்க இல்லையா, ரிஷப ம், லக்னக்காரங்க. ம், அந்த மாதிரி பிறக்கிறவங்களுக்கு வந்து இப்ப வந்து குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 3 திசை கூட்டினால கிட்டத்தட்ட 50 வயசுக்கு மேல போயிடும். ம். இந்த 3 திசை அமைய பெற்றவர்கள் பிரச்சனை இல்லாம போயிடும் மேரேஜ் லைஃப். இப்ப ஓஹோ! அது இல்லாம மாபெரும் திசை. நம்ம வந்து அது இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிர திசையே நடந்தாலும் இவங்களை போட்டு தள்ளி. லக்னாதிபதி தானே ஐயா? அப்பவுமா? ஆமா, லக்னாதிபதி அவருடைய நட்சத்திரம் எங்க இருக்கு பாருங்க. 4ஆம் இடத்தான பூரமா இருக்கு, 8ஆம் இடத்துல பூராடமா இருக்கு, 12ஆம் இடத்துல பரணியா இருக்கு. அவர் மட்டும் வலுத்துட்டாரு அப்படின்னா இந்த 4, 8, 12 தான் வேலை செய்யும். அதான் ஆணாக இருந்தால் களத்திரகாரகன் சுக்கிரன் வலுத்தால் இந்த லக்னத்துக்கு அது மைனஸ். ம். இல்ல, சிறப்பு. இந்த 7ஆம் பாவத்துக்கு உண்டான கிரகம் சனியோ குருவோ போய் 4, 8, 12ல உட்கார்ந்தாலும் தகராறு தான். ம், ம், ம். அதனால வந்து இந்த இந்த எந்த லக்னமாக இருந்தாலும் இந்த 7, 11, 3, 5, 9 இந்த மாதிரி இது வந்து அப்படியே டேலி ஆயிக்கணும். ம். அந்த 3ஆம் பாவத்துல இருக்கிற நட்சத்திரத்துக்கும் 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 11ஆம் பாவம் இந்த தொடர்புகள் அப்படியே மெயின்டைன் ஆகிறவங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். அது தேவையில்லாம 6ஆம் இடத்துலயோ, 8ஆம் இடத்துலயோ, 12ஆம் இடத்துலயோ போய் கனெக்ஷன் பண்ணிச்சு அப்படின்னாலே அங்க தகராறு ஆரம்பிக்கும். ஐயா, இவங்களுக்கான குறியீடுகள் அதை மட்டும் சொல்லுங்க ஐயா. அகம் சார்ந்த விஷயத்துக்கு, திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு, குடும்ப நலம், ஆரோக்கியம், உறவுகள் மேம்படுத்துறது, இதுக்கெல்லாம் இவங்க வந்து சனியையும் புதனையும் ஆக்டிவேட் பண்ணணும். ம், அதாவது சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதி. இந்த பூசத்துக்கு ம், எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு, மெயினா அரச மரம். அதே மாதிரி பூ பூசம் என்பது வந்து நமக்கு இடம்னு பேர். இப்போ ஒரு சைட்டு, ஒரு காலி இடம் ம், வாங்குனீங்க அப்படின்னா அது ஒரு யோகம். ஸோ ம், அதன் மூலமாக கூட அந்த ஒரு திருமண அமைப்பு, உறவுகள் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ம், இப்போ வந்து ஆயில்யம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆயில்யம் அப்படிங்கிறது வந்து அம்மி, ஒரு மிக்ஸி, ம், கிரைண்டரு. ம், கல்யாணம் ஆகலையா, ஒரு கிரைண்டரோ மிக்ஸியோ வாங்கி கொடுக்கலாம் ம், ஆயில்ய நட்சத்திரத்தன்னைக்கு. அதே மாதிரி ஆயில்யம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குப்பை. இப்போ நம்ம ம், வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து இப்போ இயர்ஃபோனு, அது மாதிரி சார்ஜரு, இதெல்லாம் ம், வந்து வேலை செய்யலைன்னு போட்டு வச்சிருப்போம். ம், அதே மாதிரி மிக்ஸி ரிப்பேர் ஆயிடுச்சு, கிரைண்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இதெல்லாம் வேலை செய்யலைன்னு போட்டு வச்சிருப்போம். அப்படி போட்டு வைக்கக்கூடாது, அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணி. அதே மாதிரி தான் கேட்டை அப்படிங்கிறது வந்து பாத்ரூம் பைப்பு லீக்கேஜ், இதெல்லாம் ம், கேட்டை நட்சத்திரம். அப்ப கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து மான், மிருகம் வந்து மானு, பிராய் மரம்னு பேரு. அதுக்குதான் திருப்பராய்த்துறைன்னு சேத்திரம் இருக்கு. திருப்பிராய்த்துறை, பிராய் மரத்தை வச்சு ஸ்தலம். அப்ப அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வர்றது. அதே மாதிரி மான் இது பண்றது சட்டி வடிவம்னு பேர். இப்ப வந்து ஒரு கடை வீதியில போய் ஒரு கடையில போய் உட்கார்ந்து வந்தா கேட்ட நட்சத்திரம் வேலை செய்யும். ஏன்னா இந்திரன் தான் கேட்டைக்கு அதிபதி. அதே மாதிரி ரேவதி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இலுப்பை மரம். இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்றது. அந்த ரேவதியில பிறந்தவர் தான் சனி பகவான். அப்ப சனிக்கும் அங்கேயும் கனெக்ஷன் வருது. அது மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த புதனுடைய நட்சத்திரத்துல, இந்த ரேவதி நட்சத்திரத்துல நம்ம வந்து ரங்கநாதரை போய் வழிபடலாம், மதுரை மீனாட்சி அம்மனை வழிபடலாம். அது மாதிரி ஓடம், ஓடம்னா இந்த பாய்மர கப்பல் மாதிரி ஒரு சிம்பல். அது மாதிரி இந்த பூஞ்சோலை மாதிரி ஒரு கார்டன் மாதிரி ஒரு வடிவம் வந்து போட்டோ வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அகம் சார்ந்த விஷயத்துக்கு இவங்க குறியீடா பயன்படுத்தலாம்.
அதே புறம் சார்ந்த விஷயத்துக்கு தொழிலுக்கு அப்படின்னு வரும் பொழுது இவங்க வந்து ராகுவையும் குருவையும் பிடிச்சுக்கணும். ம், திருவாதிரை, ம், சுவாதி, சதயம். இப்ப ம், திருவாதிரைனா ஒரு நிக்கக்கூடிய தேர். ம், ஒரு ம், தேர் ஒவ்வொரு ஊர்லயுமே ஒரு கோயில் கிட்ட இருக்கு. அங்க போய் தேர் ம், கிட்ட நின்னுட்டு வந்து ப்ரே பண்ணிட்டு வரலாம். ம், அதே மாதிரி திருவாதிரைன்னா ஆண் நாய், ஆண் நாய்க்கு வந்து உணவு கொடுக்கலாம். ம், திருவாதிரைன்னா சிவன், சிவன் வழிபாடு பண்ணிக்கலாம். ரசமணின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்துல சித்தர்கள் வந்து மூலிகையில பண்ணக்கூடிய புடம் போட்டு பண்ணக்கூடிய ரசமணி. ம், ம், அந்த ரசமணியை வந்து இவங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா துர்க்கைக்கு தேன் அபிஷேகம் பண்ணலாம். ம், லட்சுமிக்கு தேன் அபிஷேகம் பண்ணலாம். லட்சுமி நரசிம்மரை வழிபடலாம். ம், சுவாதி நட்சத்திரத்துக்கு வந்து பருத்தி வயல்கிட்ட போயிட்டு வரலாம். தீபம், அகல் ம், விளக்கு தீபம் ஏத்துறது மிக மிக வேலை செய்யும். ம், அதே மாதிரி நமக்கு சதய நட்சத்திரத்துக்கு பெண் குதிரை, ம், சதய நட்சத்திரத்துக்கு வந்து கடம்ப மரம், சுவாதி ம், நட்சத்திரத்துக்கு மருத மரம், திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செங்காலி மரம், ம், அன்றில் பறவை. இப்ப இந்த சதய நட்சத்திரத்துக்கு சதயத்தினுடைய அந்த பெண் குதிரை வடிவத்தை இது பண்ணிக்க வேண்டியது. ரெண்டாவது இப்ப இந்த சதயம்னாலே செக்கு மாடுன்னு அர்த்தம். ம், அப்ப எதெல்லாம் சுத்திட்டு வருதோ, வீல் மாதிரி சுத்திட்டு வருதோ அந்த மாதிரி ஒரு சிம்பலை இவங்க பயன்படுத்தலாம். அதே மாதிரி பொக்கே பயன்படுத்தலாம், பூங்கொத்து ம், வடிவம். ம். இது மாதிரி எல்லாம் குறியீடுகளை தாராளமா பயன்படுத்தலாம். இதெல்லாம் நட்சத்திரத்தின் அடிப்படையில நான் சொல்லியிருக்கேன். அவங்கவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல உபநட்சத்திரத்தை தெரிஞ்சு பண்றதுதான் இன்னும் அக்யூரஸியா வேலை செய்யும். அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா இதுக்குதான் இப்போ நீங்க இப்போ ஸ்பெஷலிஸ்ட்னு தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றா வச்சாதான் அது கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும்னு மக்கள் ரீதியா நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ அந்த வகையில தான் நான் உங்களுக்கு கேள்வி முன் வச்சேன். இப்ப ஒவ்வொருவருமே அவங்களுடைய ஜனன ஜாதகத்துல 10ஆம் இடம் 6ஆம் இடத்துக்கு உபநட்சத்திரம் யாருன்னு பார்க்கணும். ம், ம், 2ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் உபநட்சத்திரம் எந்த கிரகம் வருதுன்னு பார்த்துட்டு அந்த உபநட்சத்திரத்தினுடைய ஜெம்ஸ்டோனை யூஸ் பண்ணணும். அதுக்குண்டான சேத்திரங்கள் தெய்வங்களை வழிபடணும். அப்பதான் வந்து தொழிலை வந்து தக்க வச்சுக்க முடியும். சிறப்பா சொன்னீங்கய்யா. அற்புதமா இருந்துச்சு. அடுத்தடுத்த காலையில் சந்திக்கலாம் ஐயா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. வணக்கம்.